கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பொறுமை அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ இல்லாத ஒரு குணமாக இருக்குது. Patience is a virtue that is not present in many people. எல்லாமே அவசரமாக நடக்கணும், உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. Everyone are expecting things to happen quickly and immediately. அந்த காத்திருக்கிற நேரத்தை அவங்க பயன்படுத்துறதுக்கும் சரியான புத்தி இல்லை. They are not able to utilize the time that they are waiting in a proper way. They don't have understanding for that. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Philippians 4:6. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கணுமா? நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யணுமா? See what the Bible says. We have to be patient. We have to wait for the things we are expecting and we have to keep praying to God. நம்ம காத்திருக்கிற நேரம் ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அந்த காலத்தையும் பயன்படுத்தணும். The waiting time is of course for prayer and also we must utilize that time. அந்த காத்திருப்பு காலத்தை நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு கிடைக்காது. If we are not using the time that we are waiting for what we expect, then we will not get what we expect. காலத்தை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியணும். We should know how to utilize time. ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய மகளுக்கு வரன் பார்க்கறதுக்காக காத்திருந்தாரு. Once a very rich man was waiting to find a very good groom for his daughter. பலர் அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசிட்டு போனாங்க. அவர் தேடிக்கிட்டே தான் இருந்தார். Many people came and met him, spoke to him and went till he was looking. ஒரு நாள் ஒரு மனிதன் அவரை தென்னந்தோப்பில் பார்க்கறதுக்கு காத்திருந்தாரு. அவருடைய மகளை திருமணம் பண்ணுறதுக்கு பேசுறதுக்காக. Once a man came and met him in the coconut grove and he was ready to marry his daughter. அந்த பண்ணையார் அவரை கொஞ்ச நேரம் காத்திருங்க, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. The rich man said, wait for some time, I have little work, I will complete it and come. இவர் காத்திருக்கும் போது பக்கத்தில் அங்கே தென்னை ஓலைகள் கிடக்கிறத பார்த்தாரு. When he was waiting, he saw coconut leaves lying there. அவர் காத்திருக்கிற நேரத்தில் அந்த ஓலையெல்லாம் உருவி குச்சிகளை துண்டு துண்டாக உடச்சி அங்கே போட்டார். When he was waiting, he removed all the leaves and broke all the small twigs and he put it there. அதுக்கப்புறம் அந்த பண்ணையர் பார்த்துட்டு, ஏன் உங்களால் காத்திருக்க முடியல அப்படின்னு கேட்டார். The rich man came and asked, can't you wait for some time? நீங்கள் காத்திருந்த நேரத்தில் இந்த தென்னை ஓலையில் இருந்த குச்சிகளை பிரித்து ஒரு தொடப்பமாக செஞ்சுருந்தா கூட பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த குச்சிகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை யாருக்கும். He said, while you were waiting, at least you could have removed the leaves from the big compound leaf and made a broomstick with the sticks inside. But you have wasted everything by breaking it into small pieces. It is not of use to anyone. காத்திருக்கிற நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்த தெரியலனா என்னுடைய ஆஸ்தியை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? அதனால நீங்கள் என்னுடைய பெண்ணுக்கு சரியான வரன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. If you are not able to utilize the time that you were waiting properly, then how will you maintain all my property? You are not the right person for my
daughter. He said so and sent him away. நம்ம காத்திருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றும்போது அதுவும் ஒரு விதமான ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். When we wait and when we utilize the time, it will also be a blessing for us. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.